தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். பகவத்கீதையில் கிருஷ்ணன் கூறுகிறார், கோடியில் ஒருவரே என்னை அறிகிறான் என்று. காண்டீபனுக்கு ஞானக்கண் என்ற அவயத்தை கொடுத்து தன்னை காண்பிக்கிறான். இங்கு கவனியங்கள், அவயங்கள் இல்லாமல் பரந்தாமனை பார்க்க முடியவில்லை. அதற்குத்தான் கூறினோம், சூட்சும அவயங்கள் இல்லாமல் இதையெல்லாம் அடைய முடியாது. தேகம் மட்டும் இருந்தால் போதாது, உள்ளே சூட்சிய அவயங்கள் வேண்டும். முட்டையின் உள்ளே 5 மென்மையான தோள்கள் உள்ளது போல் மனதையும் எண்ணத்தையும் முதலில் அடக்க வேண்டும். காற்றடைத்த பலூனை எப்படி அழுத்தினாலும் ஒரு பக்கத்தில் புடைத்து கொண்டு போகும், அதுபோல் மனதை அடக்க நினைத்தாலும் இப்படித்தான், அது முடியாது. பலூனில் காற்றே இல்லாமல் இருந்தால் பலூன் வெறுமனே ஆகிவிடும். அதுபோல் எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் மனம் லேசாகிவிடும். மனம் ஒரு பூதம், அதற்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வேலையை கொடுத்தவுடன் அதை முடித்து கொண்டு வந்து முன்னால் நிற்கும். பூதம் போல் ஒரு கதை இருக்கிறது. விளக்கை தேர்த்தால் அதில் ஒரு பூதம் வரும். எஜமானனே எனக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லையென்றால் உன்னை விழுங்கி விடுவேன் என்று கூறுவார்கள். அதுபோல் மனதிற்கு வேலை கொடுக்காமல் விட்டால் அது உன்னை விழுங்கிவிடும். உன் உடலை அன்னமய கோஷத்தை அது விழுங்கிவிடும். மனதை சாகடிக்கும் வழி இது. இப்படி மனதை சாகடித்து விட்டால் நாம் இறந்து விட்டோம் என்று எண்ணி தனஞ்சயன் என்ற வாயு மெதுவாக மேலே சென்று உச்சியில் முருகன் போல் ஒளியாய் பிரகாசிப்பார். இதுதான் மலைதோறும் முருகன் இருப்பதாக கூறுவது தத்துவம். தனஞ்சயன் என்ற வாயு ஓங்காரத்துடன் மேலே வருவார். ஓங்காரத்தின் சப்தத்தில் ஒளி தோன்றும். எப்படி இடி எடுத்தவுடன் மின்னல் தோன்றுகிறதோ அதுபோல் நம்முள்ளும் ஒளி தோன்றும். இந்த ஒளியை நீ படத்தில் பார்த்திருப்பாய். மகான்கள் ஞானிகள் உடலை விட்டு போகும்போது அவர்கள் உடலிலிருந்து நட்சத்திரம் போல் ஒளி தோன்றி மேலே சென்று மறைவதை இங்கிருந்து வான்மண்டலத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று வழியைப்பார். அதற்குரிய அவயத்தை பெற்று வாழ்வாய். அல்லது பக்தியுடன் இருந்தாலும் உன்னை கரையேற்ற பகவான் புஷ்பக விமானத்தை அனுப்புவார். படத்தில் நீ இதையெல்லாம் பார்ப்பாய். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம பிறக்கும்போது தொப்புள் கொடைய என்ன பண்ணுறாங்க, அறுத்து முடிச்சு போட்டாச்சு. அதே மாதிரி உச்சிக்குழியில் ஒரு குழி மாதிரி இருக்கும், அதுவும் கொஞ்ச நாளில் அடைச்சிடும். இந்த நாடியில் தான் தனஞ்சயன் என்ற வாயு உள்ளே உள்ளது. பிறகு அந்த குழந்தைக்கு மனம் என்று ஒன்று பிறந்து பூலோகத்தின் கதிர்களை கிரகித்து கொண்டு வாழ முற்படும் போது தனஞ்சயன் வாயு மூலாதாரத்தில் சென்று தங்கிவிடுகிறது. பிறகு இந்த உச்சிக்கிளி மூடி விடுகிறது. இங்கே தான் நீ சிறைப்படுகிறாய். இதைத்தான் நாம் மீண்டும் பூலோக ஆசைகளை துறந்து மனதை சாகடித்து யோகா அபியாசத்தால் இதை மீண்டும் மேலே கொண்டு வர வேண்டும். மேலே கொண்டு வந்து புருவ நடுவில் இருக்கும் அக்னியில் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கும் பட்சத்தில் உன் முன்வினை கர்மா, இனி வரப்போகும் கர்மா எல்லாம் அங்கு எரிக்கப்படுகிறது. காற்று இல்லாமல் தீபம் எரியாது. எரிகிற தீபத்தை ஒரு கண்ணாடி டம்ளரில் கொண்டு மூடினால் விளக்கு அணிந்துவிடும். அதுபோல் புருவ நடுவில் இருக்கும் ஜோதிக்கும் இந்த காற்றே மூலமாக இருந்து ஜோதியாக பிரகாசிக்கும். இதுதான் அருட்பெரும் ஜோதி. இப்படி வாசியோகத்தில் இருந்து கொண்டு வந்தால் சித்தர்களும் ஞானிகளும் உனக்கு துணை புரிந்து பல நல்ல வழிகாட்டிகளையும் முக்தி பெறவும் வகை செய்வார்கள். பிரம்மத்தோடு இணையாமல் நீ எல்லளவும் முக்தி அடைய முடியாது. இது ஆதிசங்கரர் வாக்கு. சூட்சும தேகத்தை நாம் பெற வேண்டும். அது இல்லாமல் ஞானமோ அறிவோ துணிவோ நமக்கு ஏற்படாது. அறிவு உனக்கு உள்ளதென்று மார்தட்டி கொள்ளாதே. தேக அறிவு தான் எல்லோருக்கும் உள்ளது. அது வெறும் மலம் செய்யும் அறிவு. நெற்றில் உள்ள ஜோதி எப்பொழுது பிரகாசம் அடைகிறதோ அப்பொழுதுதான் ஞான அறிவு வரும். உண்மை விளங்கும். பஞ்சபூதங்களும் கட்டுப்படும். அதுதான் ஞானக்கண், பேரறிவு, குண்டலினி, கடவுள், பிரம்மம், இப்படி பல பெயர்கள் அதற்கு கொடுத்துள்ளார்கள். இதுதான் புருவப்பூட்டு, 3வது கண். இந்த புருவப்பூட்டை தான் திறக்கணும், சரியா? இப்படி ஞான தேகத்தை ஒளிர வைத்து விட்டால் நம் தேகத்தில் இருப்பதாக சொல்லும் மூலாதாரம் முதல் ஆக்ஞானம் வரை எப்பொழுதும் அது பிரம்மத்திலே இருக்கும். உண்மையில் இதெல்லாம் தேகத்தில் இல்லை, சூட்சும தேகத்தில் தான் உள்ளது. அது செயல்படும் போது ஏற்படுகின்ற அதிர்வு தான் நம் உடம்பில் இங்கு சக்கரங்கள் உள்ளன என்று கூறுகிறார்கள். நமது வீட்டில் 100 புத்தகங்கள் உள்ளது. இதையெல்லாம் நமது வாரிசுகள் படிக்கும் என்று பார்த்தால் ஒருவர் கூட புத்தகத்தை எடுத்து படிப்பதில்லை. புத்தர் பேச்சை அவர் மனைவியே கேட்கவில்லை. காந்தியின் பேச்சை அவர் மகனே கேட்கவில்லை. இவர்கள் எல்லாம் நம் பேச்சை கேட்கவில்லை என்று வீட்டில் முடங்கி போய் விடவில்லை. நமது பேச்சை கேட்பவர்களுக்கு நாம் பயன்பட வேண்டும் என்று எல்லோரும் அறிவுரை கூறினார்கள். அதனால தான் நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு முன்னின்று இதை கூறுகிறோம். நமது உடலில் இந்த காமத்தை அடக்க முடியல அப்படின்னு எல்லோரும் என்னிடம் கூறுகிறார்கள். நமது உடலில் அதிக அளவில் நீர் தான் உள்ளது. பூமியில் எங்கு தோண்டினாலும் நீர் வருவது போல் மூக்கில் ஒரு நீர், கண்ணில் ஒரு நீர், காயம் பட்டால் இரத்தம் என்னும் நீர், சிறுநீர் மற்றும் உடலில் உள்ள உறுப்புகள், கணையம், கிட்னி, இந்த அவைகள் எல்லாம் ஒருவித நீரை சுரந்து கொண்டுதான் உள்ளது. உடலில் எங்கு தோண்டினாலும் நீர் வரும். இப்படி தான் காமத்து நீரும். நீ காமத்தை நினைத்தால் அது காம நீராக வெளியே வரும். இந்த நீரை கண்டு ஏமாறாதே. உடலில் நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் இந்த நீர்கள் சுரந்து கொண்டே தான் இருக்கும். இது அவயங்களின் சுபாவம். இவையெல்லாம் உடல் உள்ளவரை நிறுத்த முடியாது. எப்படி பெண்களுக்கு மாதவிடாய் ஒரு கட்டத்தில் நிறுந்து விடுகிறதோ
சளி பிடித்தால் சில நாட்கள் நின்றுவிடும். கண்ணீர் வந்தால் சிறிது நேரத்தில் நின்றுவிடும். காமத்து நீரும் அதுபோல போக எண்ணத்தை விட்டால் நின்றுவிடும். சதா அதையே நினைத்து கொண்டு ஏமாறாதே. இது வெறும் நீர்தான் என்று உணர்ந்து கொள். அதில் எந்த சுகமும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. உடலில் வெளிவரும் ஒவ்வொரு நீரும் ஏற்படுத்துகின்ற உணர்வுகளே உனக்கு சுகமாக தெரிகிறது. சிறுநீரை அடக்கி வைத்து கொண்டு பிறகு அது வெளியே வந்தவுடன் அப்பாடா என்று எவ்வளவு சுகமாக வருகிறாய். பஸ்ஸில் போகும்போது அடக்கி வச்சு கொண்டு பஸ்ஸு நின்றவுடன் வெளியே போய் சிறுநீர் கழிச்சிட்டு அப்பாடா என்று சுகமாக வருகிறோம். இப்படித்தான் சுகமாக இருக்கிறதே தவிர வேறு சுகங்கள் இந்த உடலுக்கு கிடையாது. மாசுள்ள உடலை விட்டு மாசில்லா உடலை தேடுங்கள். நமது தேகத்தில் உள்ள உடல்நிலைகளை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்கள். சிவவாக்கியர் கூறுகிறார், கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே என்று சிவவாக்கியர் வாக்கியம் என்பதை நினைத்து கொண்டு சிந்தித்து செயல்படுங்கள். வணக்கம்.